Second letter, how early history was written. அவரோட ரெண்டாவது லெட்டரில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நேற்று நம்ம பார்த்தோம் நேச்சர் ஆஃப் புக்லேருந்து உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து எப்படி நம்ம வந்து ஒன்லி புக்கில் மட்டும் லேர்ன் பண்ணாமல் எப்படி நம்ம நேச்சுரலாக வந்து படிக்கிறது எப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி நம்ம என்ன உனக்கு நான் சொல்ல போகிறேன்னா, நம்மளை சுற்றி உள்ளதை பற்றி, நம்மளை சுற்றி என்ன உள்ள விஷயம் என்ன நடக்குதுன்ற பற்றி நான் உனக்கு கொஞ்சம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதை எதை பார்த்தீங்கன்னா, ராக்ஸ், மவுண்டன்ஸ், வேலிஸ், ரிவர்ஸ், சீஸ், வால்கனிஸ், அதை பற்றிலாம் வந்து உனக்கு சொல்ல போகிறேன். இதை பற்றிலாம் வந்து உனக்கு ஆல்ரெடி வந்து புக்ஸ்லாம் வந்து இருக்கும், நிறைய பேர் வந்து உனக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து நான் உனக்கு வந்து இது ஒரு போர் அடிக்காமல் ஒரு சுவாரஸ்யமாக நான் இதை வந்து உனக்கு புரிய வைக்கிற மாதிரி எனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா நீ இதை படிக்கும்போது மற்றதை விட இதில் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருப்ப. ஒரு கட்டுக்கதை, ஒரு ஃபேரி டெய்லை விட இதை நீ படிக்கும்போது உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நேச்சர் புக்கு வந்து நம்ம வந்து எப்படி வாழ்ந்தோன்ற சொல்லுது. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பழமையான காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்க அதை பற்றிலாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பூமியில் வந்து அனிமல்ஸ் தான் வந்து இதாக வந்து அது வந்து க்ரோவாய் நிறைய அனிமல்ஸ் வந்துச்சு. அதுக்கடுத்து தான் நம்மளாம் உருவானோம். ஃபஸ்ட்டு மென் உருவாங்கினாங்க, அடுத்து வந்து உமன் உருவானாங்க. அப்போ அந்த மென் அண்ட் உமன் அவங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆதிவாசிகள் பார்த்தா நம்ம என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ இருக்கவங்க சொல்லுவோம். ஆனால் முத அவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து மனுஷங்கள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருப்பாங்க. அப்படியே அவங்க வளர வளர படிப்படியாக அவங்களோட வந்து அனுபவத்தை வச்சு அவங்க யோசித்து அதுக்கப்புறம் படிப்படியாக தான் வளர்ந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒரு சின்ன மனுஷங்க தான், ஆனால் விலங்குகளோட அவங்க பெருசாக இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு யானையை அடக்கக்கூடிய திறமை வந்து அவங்களோட அனுபவத்தில் வந்துச்சு. ஒரு பெரிய யானை, அதில் ஒரு சின்ன மனுஷன், ஒரு பாகன் வந்து அவங்க யானையோட தலையில் உட்காந்து இங்கே போ, அதை செய், இதை செய் அப்படின்னு சொல்கிறான்ல. அப்போ வந்து அது அவனோட வலிமையை மட்டும் குறிக்கல, அந்த யானைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வேலைக்காரன், இவர் தான் நம்மளோட எஜமான் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அந்த யானைக்கு வந்து சென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனுஷன் வளர வளர அவன் சிந்திக்க ஆரம்பிச்சான், நிறைய விஷயத்த வந்து கற்றுக்க ஆரம்பிச்சான். போக போக புத்திசாலியானா, நிறைய பல விஷயங்களை கண்டுபிடிச்சான். ஃபர்ஸ்ட் என்னன்னா நெருப்பை உருவாக்குனான். அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து லேண்ட்லலாம் வந்து ஃபுட்டு க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் ட்ரெஸ் போடணும், இலைய வச்சு மறைச்சான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் போடணும். அப்புறம் இங்கே நம்ம சும்மா திறந்த வெளிலாம் வசிக்கக்கூடாது, வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக டென்ட்டு போட்டான். கம்பெல்லாம் வச்சு டென்ட்டு போட்டு அவன் வந்து அங்கே இது பண்ணான். ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சிட்டிஸ் உருவாக ஆரம்பிச்சிச்சு. நிறையா சிட்டிஸ் எல்லாரும் கூட்டமாக வாழ்ந்தவங்க நாங்கள் அங்கே போய் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி பாதி பேர் அங்கே போனாங்க, பாதி பேர் அமெரிக்கா போனாங்க. அப்படி ஒவ்வொரு நகரமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போய் வாழ ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு எப்படின்னே தெரியாது, எப்படி சாப்பாடு சாப்பிடணும், சாப்பாடை விதைக்கணும் அப்படிலாம் தெரியாது. அவங்கள அரிசி விவசாயம்லாம் பண்ண தெரியாது, கோதுமை எதுவுமே தெரியாது. அவங்க எப்படி எதை சாப்பிட்டு வாழ்ந்துருக்காங்கன்னா வந்து கொட்டை, இந்த பழங்கள், இது சாப்பிட்டு அப்போ உள்ள பழங்கள், கொட்டைகள், மோஸ்ட்லி எதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்கன்னா அனிமல்ஸ்லாம் அடித்து அதை அப்படியே சுட்டு சாப்பிட்டு தான் நிறைய வருஷமாக அப்படி தான் உயிர் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க காலங்கள் போக போக வளர வளர அவங்க வந்து நிறைய வந்து கற்றுக்கிட்டாங்க. அவங்க கற்றுக்கிட்டதெல்லாம் எதையாவது எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்போ எங்கேயுமே ரொம்ப காலமாக வந்து எங்கேயுமே பேப்பர்ஸ், காகிதம் இல்லை. அப்போ எதில் எழுதி வச்சாங்கன்னா போஜ்பத்ரா அப்படின்ற ட்ரீல தான் வந்து அது வந்து பட்டை மாதிரி இருக்கும், அதில் தான் எழுத பழகுனாங்க ஃபஸ்ட்டு. இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா
பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட்ஸ் கால்ட் அ பிரிட்ஜ். அதுக்கப்புறம் தான் வந்து நாகரிகம் ஆக ஆக பனை ஓலையில் எழுத ஆரம்பித்தாங்க. பனை ஓலையில் எழுதுனது இன்னும் வந்து நம்ம இதில் ஓலைச்சுவடியாக வந்து இன்னும் வந்து நம்ம பாதுகாத்துருக்கோம். அதை வந்து அவர் சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் காலங்கள் போக போக பின்னாடி வர வர தான் பேப்பர்ஸ் வந்துச்சு. பேப்பர்ஸில் அவங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பேப்பர்ஸ் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஆனால் வந்து இப்போ நம்ம ஒரு பேப்பரில் எழுதினோம்னா அது மட்டும்தான், அந்த புத்தகம் மட்டும்தான் இருக்கும். அச்சடி நம்ம திருப்பி ஃபோட்டோ காப்பி அப்படிலாம் எடுக்க முடியாது. ஒரு புக்கு வாங்கினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு புக்கை தேடணும்னா நம்ம யார் எழுதுனாங்களோ அங்கே போய் தான் இது பண்ணணும். அதை வந்து நம்ம ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் தான் வளர வளர அதை ஜெராக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நூலகம் வச்சாங்க. ஒரு புக்கையே வந்து நிறையாவை பிரிண்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து எது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுன்னா சமஸ்கிருதம், பாரசீகம், உருது. வந்து இந்த லாங்குவேஜ்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த லாங்குவேஜோட புக்கெலாம் வந்து மக்கள் ரொம்ப விரும்பி படித்தாங்க. அதில் வந்து அவங்க லெட்டர்ஸ் மட்டும் எழுதாமல் அதுக்கு ஏற்ற அது அப்படின்னா இப்போ ஒரு விலங்கு அப்படின்னா அதுக்கேற்ற பிக்சரையும் அவங்க வரைஞ்சாங்க. அப்படியே வரைஞ்சி வச்சனால தான் நமக்கு கொஞ்சம் படிக்கும்போது நமக்கு வந்து அதனால நாடு அப்படியே வளர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படியே படிப்படியாக வளர வளர நிறைய நாடுகள் உருவாச்சு. இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லா நாடுமே உருவாச்சு. ஒரு நாட்டிலேருந்து மற்றொரு நாட்டுக்கு போய் இயல்பாகவே வாழ்ந்தாங்க. அப்போ வந்து இப்போ நாம் இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவில் இருக்கவங்க அமெரிக்காவை விட நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அமெரிக்காக்காரனும் அப்படி தான் நினைப்பான், இந்த நாட்டை விட நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேரு வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்தியாக்காரரு, அதனால் என்ன சொல்கிறாரு, சொந்த நாட்டில் கூட சுதந்திரம் இல்லை, நாங்கள் விரும்பினதை செய்ய முடியாது. ஆனால் இது எப்போதுமே இல்லை. ஒரு நம்மளால் அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த பீரியடு. அப்போ வந்து இது எப்போயுமே நாங்கள் விரும்பி இதை செய்ய முடியல. நம்ம வந்து இங்கிலாந்துக்கு அடிமையாக இருந்தோம், பிரிட்டிஷ்காரன்ட்டு அடிமையாக இருந்தோம். ஆனால் இது வந்து நிரந்தரமாக நீடிக்காது. நம்ம கடுமையாக போராடினா நம்ம நாட்டை திரும்பி நம்மளால் மீட்க முடியும். இருக்கிற ஏழைகளெல்லாம் நல்லா மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போவும் வந்து ஐரோப்பா நாட்டில் வந்து நம்ம நாட்டை விட ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு சொல்லி நான் வந்து அவங்கள குறை சொல்லலை. ஆனால் வந்து நம்ம வந்து இவ்வளோ பெரிய நாடு ஒரு பிரிட்டிஷ்ட போய் அடிமையாக இருந்திருக்கோம். இது வந்து நமக்கு நிரந்தரம் இல்லை. நம்ம விரும்பி நம்ம முயற்சி செஞ்சால் நம்ம இதுலேருந்து மீட்கலாம், நம்ம விடுதலை பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து வந்து அவர் இந்த லெட்டரை முடிக்கிறாரு. என்ன சொல்ல வர்றான்னா, நான் நெக்ஸ்ட்டு லெட்டரில் வந்து பூமியோட கதையை பற்றி, பூமி எப்படி ஆரம்பத்தில் இருந்துச்சு, பூமி உலக உருண்டை எப்படி ஆரம்பத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி அடுத்த லெட்டரில் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.